ஆடி வெள்ளிக்கு நான் இந்த கோவிலுக்கு போயிருந்தப்போ சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்காக இந்த கோவிலுக்கு வந்திருந்தாங்க. சுமார் 500 வருஷங்களுக்கு முன்னாடி பொன்னாத்தா அப்படின்ற ஒரு 13 வயசு பொண்ணு காட்டுக்குள்ளார மாடு மேய்க்கிறதுக்காக போயிருந்தா. அந்த வழியா வந்த நரி ஒண்ணு அந்த மாடுகளையும் அந்த பொண்ணையும் துரத்த பயந்து போய் மலையில இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சு ரொம்ப நேரம் ஆகியும் வராததால ஊர் மக்கள் காட்டுக்குள்ள போய் தேடி பார்த்தாங்க. அந்த சின்ன பொண்ணு சுயம்புவா மாறி போனதை பார்த்த ஊர் மக்கள் பொன்னாத்தாவை அம்மனா நினைச்சு வழிபட்டு வந்தாங்க. ஒரு சமயம் ஊர்ல கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கு. எல்லா மக்களும் பொன்னாத்தா கிட்ட போய் இந்த வறட்சியை போக்க சொல்லி வேண்டியிருக்காங்க. அடுத்த சில நாட்கள்லயே சஞ்சய் வின்ற மலைப்பகுதியில வேலப்பர் அப்படின்ற ஒருத்தர் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஒரு ராத்திரி வேலையில ஒரு சின்ன பொண்ணு வேலப்பர் கிட்ட ஒரு ராத்திரி மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கிட்டுமான்னு கேட்க அவரும் அந்த பொண்ணு அவரோட வீட்டுல உணவு கொடுத்து தங்க இடமும் கொடுத்திருக்காரு. மறுநாள் காலையில விடியறதுக்குள்ள நான் கிளம்புறேன்னு வேலப்பர் கிட்ட அந்த சின்ன பொண்ணு சொல்ல, விலங்குகள் அதிகமா இருக்கக்கூடிய வனப்பகுதி இப்ப போக வேண்டாம், காலையில நானே போய் விடுறேன் அப்படின்னு சொல்லியும் கேட்காம அந்த பொண்ணு மலையை நோக்கி நடந்து போயிருக்காங்க. மனசு கேட்காத வேலப்பர் குடும்பமும் பின்னாடியே போயிருக்காங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு பொன்னாத்தாள் அம்மன் சிலைக்கு பக்கத்துல போய் ஒரு ஒளி வடிவுல மறைஞ்சிடுறாங்க. வந்தது சின்ன பொண்ணு இல்ல, அந்த அம்மனே தான். ஊருக்குள்ள போய் வேலப்பர் சொல்ல எல்லாரும் வந்து பார்த்தப்ப அம்மனுக்கு பின்னாடி ஒரு 5 அடி சுனை உருவாகி பொங்கி அருவியா கொட்டியிருக்கு. அங்கிருந்த வறட்சியும் நீங்கி மக்கள் தாகமும் தீர்த்ததா வரலாறு சொல்லுது. நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைம் பொன்னுத்தம்மன் கோவிலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க. பாதைகள் கொஞ்சம் கரடு முரடா இருக்கும், யானைகள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதால போறவங்க சேஃபா போயிட்டு வாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Bye.